பருப்பு குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணணும். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு முழு பூண்டை தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் வேக விடணும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். கொஞ்சமாக புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை எடுத்து இந்த வெந்த பருப்பில் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கணும். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணுறேன். வடகம் நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு இறக்குனீங்கன்னா பருப்பு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.